அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது மார்கழி மாதத்தில் மட்டுமே காண முடியுமாம் அதிசய லிங்கம். அந்த லிங்கம் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இக்காணொளி வாயிலாக. எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள், வாருங்கள். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலையின் மீது அமைந்துள்ளது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில். இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம்பிரியாளும் அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த கோவிலில் என்ன அதிசயம் என்றால், இங்கு மார்கழி மாதம் மட்டும் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கத்தை வைத்து வழிபடப்படுகிறதாம். மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள். இதற்காக குறைந்தது 5 மணிக்குள்ளாக கோவிலில் இருக்க வேண்டும். பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம். முன்பு ஒரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் புரிந்தனர். அந்த போரினால் உலகில் அதிக பேரழிவுகள் ஏற்பட்டன. இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர். அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழித்து கொள்ள வேண்டும். வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை. இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன்னுடைய சக்தியை அடக்கி கொண்டார். இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாயு பிரயோகமற்று மயங்கின. இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினார்கள். ஆதிசேஷன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் 3 செந்நிற பாகங்களாய் சிதறி விழச் செய்தார். அவற்றிலொன்று திருவண்ணாமலையாகவும், மற்றொன்று லங்கையாகவும், மற்றொன்று நாகமலையாகவும், அதாவது திருச்செங்கோட்டில் நாகமலையாக காட்சியளிக்கின்றது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்கள் உள்ளன. இவ்விடத்தில் 5 தலைகளுடன் ஆதிசேஷனின் முழு உருவமும் 60 அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நாகரின் முழு உடலிலும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசி உள்ளனர். இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் போது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை. படமெடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவை தாங்கி நிற்பது மிக சிறப்பு. மரகத லிங்கத்தின் வரலாறு. பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு விட்டு அவரது அருகில் இருக்கும் அன்னை உமாதேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கடும் கோபமடைந்த அன்னை பார்வதி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார். இதை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவமில்லை என கூறி அன்னை உமையாளுக்கு தன்னுடைய இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார். பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார். இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார். பின் அந்த லிங்கத்திலேயே அன்னை பார்வதியும் கலந்தார். அர்த்தநாரீஸ்வர மூலவருக்கு முன்னால் மரகத லிங்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது 3 காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார். தனது 3 காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேழையில் வைத்துவிட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மற்ற நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்று கட்டளையிட்டாராம். என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்ததா? இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் அடையட்டுமே. இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் இதேபோல் சிறந்ததொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.